ஹலோ மக்களே வணக்கம். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கராஜ் 45னு ஒரு கராஜ் தான் வந்திருக்கோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி சோனா மீனா தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் ரோடு உள்ளே வரும். ரோடுக்குள்ளே வந்தீங்கன்னா வந்து இந்த கராஜ் 45ங்கிற ஷோரூம் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் அலைன்மெண்ட் அது எல்லாமே பார்ப்பாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹேண்ட் புல்லட்லாம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ பழைய புல்லட்டுன்னு புது புல்லட் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போவோம் டேரெக்டாக நம்ம. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன புல்லட் வச்சுருக்காங்க, எப்படிலாம் இருக்குது, அதோட ஸ்பெக்கு என்ன எல்லாமே பார்ப்போம் வாங்க. ஸோ அதே உள்ளே வந்து பாருங்கள் என்னென்ன புல்லட்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு புல்லட் வந்து அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க, அலாயெல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து பழைய புல்லட்டுன்னு புது புல்லட் வரைக்கும் எல்லாமே சேல் பண்ணுறாங்க அவங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸு எல்லாமே கேட்போம் நம்ம. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? முகமது ஹுசைன் என் பேர். ஓகே ப்ரோ, நம்ம கடையோட பேர் என்ன? இது கேரேஜ் 45ன்னு சொல்லி சோனா மீனா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. சரி, அங்கே வச்சு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சரி ப்ரோ, இங்கே வந்தால் என்னென்ன பண்ணி தருவீங்க ப்ரோ நீங்கள்? இங்கே கம்ப்ளீட்டாக ராயல் என்ஃபீல்டுக்கு ஃபுல்லாக மாடிஃபிகேஷன், ஆக்சசரிஸு எல்லாமே கிடைக்கும். ஃபுல் பெயிண்டிங்கு, ஹேர் ப்ரஷிங் பண்ணுறோம், எல்லாமே பண்ணி தரோம். இப்போ கம்மி காஸ்ட்ல எவ்வளோ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள்? இருக்குது, அது கஸ்டமரோட நீடை பொறுத்து இருக்குது. 35,000லேருந்து 2.5 lakhs வரைக்கும் பண்ணி தரோம். எல்லாம் பண்ணி தரீங்க. சரி, ஒரு வண்டியாக போயிடலாமா ப்ரோ? பார்க்கலாம். சரி, இப்போ இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா 95 மாடல். ஓகே, ஃபுல்லாக ரெடி பண்ணி சேல் பண்ணுறோம். சரி, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம். பெயிண்டிங்கு எல்லாமே பண்ணி இன்ஜின் ஒர்க் எல்லாமே பார்த்து கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். ஆமாம், டிஸ்க்லாம் நீங்கள் போட்டிங்களா ப்ரோ? இதில் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா 95ல் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வராது, டிஸ்க் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இன்னும் வேறு என்ன நம்பர் பண்ணியிருக்கீங்க இந்த வண்டிக்கு? கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் இப்போ டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன டேங்காக வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கோட டேங்க் போட்டு எல்லாமே கொஞ்சம் பெரிய டேங்காக போட்டிருக்கோம். சரி, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு லுக்கில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரெடி பண்ண வண்டி. ஸோ இப்போ ரெடி பண்ண போகிற வண்டியை பார்ப்போம். ஸோ இங்கே வண்டி இருக்குப்பாங்க. ஸோ இங்கே பாங்க, ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் உங்ககிட்ட நான். ஸோ இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி செம்ம புதுசாக போகிறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். என்ன நம்பர் பண்ண போகிறீங்க இதுக்கு? இப்போ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கு. கஸ்டமர் வந்து அலாய் போட சொல்லியிருக்காங்க. டிஸ்க்கு கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பண்ணி இன்ஜின் ஒர்க் பண்ணி நிக்கல் குரோமியம் எல்லாமே பண்ணி கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு. இப்போ இந்த வண்டியை இப்படி இருக்க வண்டியை எப்படி மாற்றுறோம், இந்த மாதிரி வந்த ஒரு வண்டியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிப்பாங்க. இது என்ன மாடல் ப்ரோ? இப்போ இது பார்த்தீங்கன்னா 85 மாடல். 85 மாடல். ஆமாம். இப்போ டீசல் பெட்ரோல் எதுனாலும் பண்ணுவீங்க நீங்கள்? ஆமாம், டீசல் பெட்ரோல் ரெண்டுமே ரெடி பண்ணிக்கலாம். பாடி ஒர்க் மட்டுமே இல்லை இன்ஜின் ஒர்க் எல்லாமே? இன்ஜின் ஒர்க் கம்ப்ளீட்டாக புல்லட்டை பொறுத்த வரைக்கும் A to Z எல்லாமே பண்ணிடலாம். எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 1984 மாடலு, அது வந்து 85 மாடலு. ஸோ அப்படி இருந்த வண்டி தான் இதுவும். ஆனால் வந்து எப்படி மாற்றிருக்காங்க வண்டியை. ஸோ இதில் என்ன நம்ம பண்ணியிருக்கீங்க? இதுவும் கம்ப்ளீட்டாக அந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த வண்டி மாதிரி தான் வந்துச்சு. இதுவும் நம்ம அலாய் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பண்ணி கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கேட்ட மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். ஓகே, நம்ம என்னென்ன கேட்குறோமோ அது கம்ப்ளீட்டாக அது பண்ணி தந்துடுவீங்க? பண்ணிக்கலாம். அவங்க இதுலேயும் வந்து டிஸ்க் மாட்டிருக்காங்க. 1984 தான் வந்து டிஸ்க் வராது. அவங்க இதையும் டிஸ்க் மாட்டிருக்காங்க முன்னாடி. ஸோ வண்டி கலர்லாம் பாங்க, அப்போ அந்த ஒரிஜினல் கம்பெனி கலர் எப்படி வருமோ அதே மாதிரி இருப்பாங்க. நல்ல அந்த ஒரு உங்கள் பண்ண மாதிரியே தெரியல, நல்ல கலர், செம்ம ஷைனிங்காக இருக்குது கலர் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த 84 வண்டினே சொல்ல முடியாது, ஒரு புது வண்டி மாதிரி தான் இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே அடுத்த வண்டி இன்னொன்று வண்டி இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். ஸோ இது என்ன வண்டி வருது? இப்போ பார்த்தீங்கன்னா 95 மாடல் வண்டி. இதுவும் சேலுக்கு தான். ஃபுல்லாக வண்டி ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. கஸ்டமர் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால சேலுக்காக வந்திருக்கு இந்த வண்டி. ஸோ இது பாங்க, முன்னாடி மேட்லாம் போட்டிருக்காங்க இங்கே. ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது இதில் என்ன நம்பர் பண்ணீங்க நீங்கள்? இதுவும் சேம் இந்த மாதிரி இப்போ ரொம்ப பழைய வண்டி தான் இது. கம்ப்ளீட்டாக எடுத்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி இன்ஜின் ஒர்க் பார்த்து எல்லாமே கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது ஒரு 84 மாடல் வண்டி. இதுவும் சேலுக்கு தான். உங்கள்கிட்ட வந்து இப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ரீஸ்டோர் பண்ணுறாங்களே, ரீஸ்டோர் பண்ணி நீங்கள் ஏற்கனவே வண்டி வச்சுருப்பீங்களே, அந்த மாதிரி வண்டி டேரெக்டாக வாங்கிக்கலாமா? நம்ம வாங்கிக்கலாம், கண்டிப்பாக வாங்கிக்கலாம். கஸ்டமர் அவங்க வண்டி கொடுத்தாலும் ரெடி பண்ணி கொடுப்போம். இல்லை நம்மள்ட்டே வண்டி ரெடி பண்ண வண்டிங்களும் இருக்குது, அதுவும் நாங்கள் கொடுப்போம். சரி, அதில் என்னென்ன மாடல் ப்ரோ கிடைக்கும் ரெடி பண்ண வண்டியில்?
அது அப்போ உள்ள ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. ஆமாம். சரி, இப்போ கஸ்டமர் வந்து ஒரு 1985 மாடல் கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இல்லாட்டி நம்மள்ட்ட இல்லாட்டி கூட நம்ம சர்க்கிளில் நம்ம தேடி பார்ப்போம். தேடி பார்த்து அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி தந்துடுவீங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து இதை பார்ப்போம் நம்ம. ஸோ அது பார்க்கவே சூப்பராக இருப்பாங்க. ரெட் கலரில் இந்த ஸ்டிக்கரிங்கில் இந்த மாதிரிலாம் ஒட்டி வேறு லெவலில் இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு. இப்போ இது வந்து தண்டர்பர்ட் 2016 மாடல். இது கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஹார்லி டைப் டேங்க் போட்டு பெரிய ஹேண்டில் பார்ஸு அலாயி எல்லாமே போட்டு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வண்டி. ஸோ வண்டி பார்க்க சூப்பராக இருக்குவாங்க. வண்டி பார்க்க இது வந்து தண்டர்பர்ட் மாதிரியே தெரியல. ஆனால் டக்குன்னு வண்டி பார்க்க வேறு வண்டி ஏதோ வண்டி மாதிரி தெரியுது. அலாயெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. என்னென்ன ப்ரோ பண்ணீங்க இதில்? அலாய் போட்டிருக்கோம், டேங்க் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம், டபுள் டைப் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம். சரி, எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி. எக்ஸாஸ்ட் டபுள் டைப் இருக்கும், சூப்பராக இருப்பாங்க. டபுள் டைப் இது டயரும் பூசு போட்டிருக்கீங்க. ஆமாம், ஹெவி ஆஃப் ரோட் பட்டன் டயர் அலாய். ஸோ எல்லாமே பாங்க வண்டி வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஹேண்டில் பாருப்பாங்க சூப்பராக இருக்குது. உட்காந்து ஓட்டினா அப்படியே நான் சொன்ன மாதிரி ஹார்லியில் போகிற மாதிரியே இருக்கும் கூட. கண்டிப்பாக. நாங்கள் இங்கே ஒரு வண்டி இருக்குது. இது என்ன மாடல்னு கேட்போம். என்ன மாடல் கொடுக்குறது? இது 85 மாடலு. இதுவும் சேலுக்காக தான், இதுவும் கொடுக்குற வண்டி தான். ஓகே. ஸோ நம்மக்கிட்ட பழசு எவ்வளோ ப்ரோ கிடைக்கும்? 19 என்ன மாடல்லேருந்து கிடைக்கும் நம்மக்கிட்ட? ஒரு 70ஸ்லேருந்து கிடைக்கும். 65 70ஸ்லேருந்துமே கிடைக்கும். ஓகே. சரி, இப்போ புது புல்லட் எடுத்துகிட்டு வராங்க, 2020 புல்லட் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு வந்து நல்ல மாடிஃபை பண்ணி தரணும். அந்த மாதிரி கேட்டாலும் ஃபுல்லாக அவங்க கஸ்டமர் எந்த மாதிரி பெயிண்டிங் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியும் கொடுப்போம். வண்டி கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்போ பெயிண்டிங் எல்லாமே இங்கேயே பண்ணிடுவீங்க? எல்லாமே நம்மளே பண்ணிடுவோம். எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க. எல்லாமே நம்மளே. இன்ஜின் ஒர்க், பெயிண்டிங் எல்லாமே இருந்து பெயிண்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. ஓகே, எல்லாமே நம்மளே பண்ணிடுவோம். ஸோ வாங்க, இன்ஜின் ஒர்க்லேருந்து பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே இவங்களே பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் வந்து புது புல்லட் வாங்கிட்டு கூட இங்கே வரலாம். நீங்கள் மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி கூட மாற்றணும், எனக்கு வண்டியை மாற்றணும்னா. இதில் என்ன மாடல்? 2016 மாடல். ஸோ இதெல்லாம் புதுசு தான், 16 தான் இது. ஆனால் பாங்க எப்படி மாற்றிருக்காங்க பாங்க, சூப்பராக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றணும்னா கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் இங்கே. இது 2002 மாடல். இது எலக்ட்ரான் சொல்லுவாங்க. இதுவும் சேலுக்காக தான் இருக்குது. சேலுக்காக தான் இப்போ வாங்கினது அப்படியே தான் இருக்குது. ஆமாம், எதுவுமே மாடிஃபை எதுவும் பண்ணல. டேங்கை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பேக் மட் கார்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிளாசிக் மாதிரி இதோட டேங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கிளாசிக் மாதிரி டேங்க் போட்டிருக்காங்க. பின்னாடியோட கிளாசிக்கோட மட் கார்டு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து புல்லட்டை வாங்கிட்டு நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். புது புல்லட் வாங்கிட்டு டேரெக்டாக இங்கே வந்துடலாம். வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு அலாயிலேருந்து கலர்லேருந்து எல்லாமே மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இது இல்லாமல் நான் வேறு என்ன ஒரு பண்ணுறோம்? ஆக்சசரிஸ் இருக்குது. ஃபுல்லாக இன்ஜின் ஜென்யூன் பார்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் A to Z எல்லாமே நம்ம பண்ணி தரோம். ஓகே. ஸோ இங்கே பாங்க கீழே வந்து ஏர் ப்ரஷ் பண்ணி வந்து டேங்க்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம டேங்க்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வர வண்டியை பார்த்தீங்கன்னா வெறும் டேங்க் மட்டும் கலர் பண்ணி வரும். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்க, இன்ஃபேக்ட் அவங்களோட ஃபோட்டோ போட்டு பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ போட்டு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ போட்டும் பண்ணிக்கலாமா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க சூப்பராக இருக்குவாங்க. இது வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இது மாதிரி ரெடிமேட் டேங்க் நீங்கள் விற்கிறீங்களா, அது அவங்க வாங்கிட்டு வந்து டேங்க்கில் பண்ணி தந்துடுவீங்க நீங்கள்? நம்மள்ட்ட இருக்க டேங்க்கு அவங்க டேங்கை எடுத்துகிட்டு நம்மள்ட்ட இருக்க டேங்க்லேயும் ரெடி பண்ணலாம். இல்லை என்னோட டேங்க்கில் ரெடி பண்ணிட்டாங்கன்னா அவங்க டேங்க்லேயே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம சேனல் யூடியூப் சேனலும் இருக்குது. அதில் ரெடி பண்ணுற வண்டி எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். இந்த புல்லட் மேக்கர்னு சொல்லி யூடியூப் சேனல், அதில் கூட நம்ம ரெடி பண்ணுற வண்டி எல்லாமே போடுறோம். ஸோ நீங்கள் வந்து வண்டி எப்படி ரெடி பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து டேரெக்டாக பார்க்கணுன்னா வந்து அந்த சேனல் போய் பாருங்கள். அதுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஸோ இது மாதிரி நல்லா சூப்பராக பண்ணுறீங்க நீங்கள். ஓகே, நல்லா பண்ணுங்கள். ஸோ இதான் என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. ஓகே, தேங்க்யூ, பாய்.